இருடா அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். ஐயோ ஒரு நிமிஷம் வாங்க. ஹே ரேஷ்மா. சிவா, நீ என்ன பண்ற? நீ போய் அவங்க கூட என்ஜாய் பண்ணு. ஹே லூசு. ஆமா நீ ஏன் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஏன் உனக்கு பீச் பிடிக்காதா? அப்படி இல்ல சிவா, எனக்கு பிடிக்கும், ஆனா கொஞ்சம் பயம். டேய் எதுக்குடா என்ன இழுத்துட்டு வந்த? பேசலாம் தானே போனோம். அண்ணன் அங்க பாரு. யாரா அவன்? அவன் அந்த பொண்ணு கிட்ட தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். தேவையில்லாம அப்புறம் நீ தான் அடி வாங்கியிருப்ப. நல்ல வேலை பண்ணடா. சரி வா, நம்ம வழக்கம் போல பார்ட்டியை பண்ணிட்டு இன்னைக்கு எந்த ஃபிகரும் தேராது, வா போலாம். அது எப்படி? சும்மா இருக்கும்போது நீ தான் அந்த பொண்ணு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு ஏத்தி விட்ட. அதெல்லாம் முடியாதுடா, எனக்கு அந்த பொண்ணு வேணும். அண்ணா தனியா இருந்தா கூட பரவாயில்ல, அதான் கூட இப்படி ஒருத்தன் நட்டையாட்டம் ஒருத்தர் இருக்கான்னு என்ன பண்ணுவ நீ? விடு, டைம் கிடைக்கும். இனிமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது தான் நம்ம வேலை, புரியுதா? சரி சரி வா, அப்படி ஓரமானாச்சும் போய் நிற்போம், இல்லைன்னா நம்ம மேல டவுட் வந்துட போகுது. வா போலாம். அப்படியா? ஏன் பிடிக்காது? சிவா, பிடிக்காதுன்னு சொல்ல, கொஞ்சம் பயம் சிவா. எதுக்கு? அதுவா, என்னதான் தண்ணியில போய் ஆட்டம் போட்டாலும் திடீர்னு வந்து கடிச்சிருமோன்னு பயம். ஏய் நீ என்ன குழந்தையா? பாத்தீங்க சிரிக்கிறீங்க, அதுதான் நான் சொல்ல மாட்டேன்னு. சரி சரி நான் சிரிக்கல, சொல்லு. இல்ல சிவா, திடீர்னு ஏதாச்சும் வந்து கடிச்சிருச்சுன்னா, என்னை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா? ஏய் நான் இருக்கேன்ல, நானும் உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கட்டுமா? இல்ல சிவா, வேணா, எனக்கு பயமா இருக்கு. இப்படியே பயந்துகிட்டே இருக்காத ரேஷ்மா. தைரியமா வந்தாலும் அதுக்கப்புறம் ஏதோ வந்து கடிச்சிருமோன்னு பயமாவே இருக்கும், வேணாம். ஏய் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. பயம்ன்றது எல்லாத்துக்கும் தானே வருது, குழந்தை பெரியவங்களை பார்த்து வருது. எல்லாம் நம்ம மனசுதான், ஒன்னும் வராதுன்னு நினைச்சுக்கோ. அதுவும் பாருங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கிளியரா தான் இருக்கு. போங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐய் அதை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா? சரிவா நம்ம போய் ஃபிஷிங் பண்ணலாம். அப்படி இல்லையா சிப்பி இருக்குல்ல, அதை கலெக்ட் பண்ணலாமா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. அந்த சிப்பிக்குள்ள ஏதாச்சும் வந்துச்சுன்னா? ஏய் எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? இங்க பாரு ரேஷ்மா, நாங்க எல்லாரும் உன் கூட தானே இருக்க போறோம், கையை பிடிச்சிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் எதுவும் நடக்காது சரியா? நான் உன் கூடவே இருக்கேன், வா போலாம். இல்ல, வேணா சிவா. நான் சொல்றேன்ல, எனக்காக வரமாட்டியா? வரணும்னு தான் தோணுது. நான் வேணா அப்படி மேலே நிக்கட்டுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன பண்ண போறீங்க? சிவா, என்ன பண்றீங்க? விடுங்க. சிவா, சிவா, கீழே விடுங்க சிவா. முடியாது, எத்தனை நாள் இதை அப்படியே பயந்துட்டு இருக்க போற? பேசு, வாய் திறந்து பேசு. ப்ளீஸ், வேணாம் வேணாம். சிவா, வேணாம் சிவா, ப்ளீஸ். சிவா, நான் என்ன பண்றேன்? அதுவா, இவளை பார்த்தா தனியா உட்காந்துட்டு இருந்தா, அதான் என்னாச்சுன்னு கேட்டா தண்ணியில வரதுக்கு பயமா. ரேஷ்மா, இது என்ன புதுசா இருக்கு? இல்ல அத்தி, ஏதாச்சும் கடிச்சிச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இவ சரிப்பட்டு வர மாட்டா, நீங்க இவளை எங்க கிட்ட விட்டு போங்க. இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வேணாம் வேணாம். ஏ ரேஷ்மா, சிவா சிவா, வேணாம் சிவா, அப்படியே என்ன கூட்டு போய் சைட்ல விட்டுருங்க ப்ளீஸ். அண்ணா நீ இறக்கி விடு, விடு நாங்க பாத்துக்கிறோம். சிவா சிவா, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஏ ரேஷ்மா, இதுக்கே இப்படி பயப்படுற? தண்ணிலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு என்ன நிதிஷா, நான் உன்னை ஏதாச்சும் கடிச்சாதானே தெரியும். ஐயோ இவ சொல்றத பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. ரேஷ்மா எங்க வா, எங்க பக்கம் வா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏய் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு பயம் எதுவுமே தெரியாதுங்க, வா. நீ போ ரேஷ்மா, ஓ. பார்த்து பார்த்து வா. அவ்வளோதான் ரேஷ்மா, அப்படியே நில்லு, கொஞ்ச நேரம் ஒன்றும் தெரியாது. இதுக்கு போய் பயந்துட்டு இருக்க? உங்களுக்குலாம் தோணல, திடீர்னு ஏதாச்சும் உங்களை கடிச்சிச்சுன்னா? ஐயோ ரேஷ்மா, தயவு செஞ்சு வாய மூடுறி. நாங்களே ஏதோ தைரியமா நின்றுட்டு இருக்கோம், நீ எங்களையும் சேர்த்து கெடுத்துறாத, அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. சரி சரி, நான் அதுவும் சொல்லல. நல்லாவே இருக்குல்ல? அதை தான் நாங்களும் சொன்னோம். சூப்பரா இருக்கு. ஜாலியாக இருக்கு தானே? என்ன ரேஷ்மா நீ குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? அதுக்கு இல்ல நான்சி, கொஞ்சம் பயம். பயம்லாம் அந்த விஷயத்த செய்யற வரைக்கும் தான், செஞ்சுட்டா அதுக்கப்புறம்லாம் பிரச்சனையே இல்லை. அங்க பாரு, பீச்சுக்கு நடுவில் எல்லாம் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படிதான் பண்றாங்களோ தெரியல. ஏய் நானும் ட்ரை பண்ணலாமா? ஐயோ நான் வரலப்பா, ஆளை விடுங்க. மாம்சு என்னது தண்ணியிலுக்கு தள்ளி விட்டுறாத. இப்போ வரைக்கும் அந்த ஐடியா இல்லை, இனிமே பண்ண போறேன். மாமா எதனாலும் பார்த்து பண்ணுங்க, இப்பயே சொல்லிட்டேன். யாரையும் நான் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு தயாரா இல்லை, விளையாட்டு வினையாயிடும். மாமா அதுன்னு சொல்றது கரெக்ட் தான். ஏய் விஸ்வா, உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? நாங்கள் கூட அப்படியே உன் ஃப்ரெண்டு வீட்லேயே இருந்துருவேன்னு நினச்சேன். அதான் வந்துட்டேனேடா. ஏய் விஸ்வா, உண்மையை சொல்லு, உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. ரொம்ப பண்ணாத, உன் மூஞ்சிலே தெரியுது பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? காவியா நீ சொல்லு. அது வந்து அண்ணா. சரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? டேய் மச்சான், ஏதோ பிரச்சனையா? யாராவது சொல்லிட்டாங்களா என்ன? சொல்லுடா, பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீங்க வாங்க தனியா, நான் சொல்றேன்.
சரி காவியா, நீ போய் அவங்க கூட இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ம் சரி. விஸ்வா, என்னாச்சு? ரொம்ப சீரியஸான விஷயமா என்ன? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வரீங்களா? கொஞ்சம் பேசலாம். சரி வாங்க போலாம். ஹே ஆர்த்தி, என்னாச்சு அருண், ஏன் எல்லாரும் போயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. உங்களுக்கு ஃபுட்டு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். நீங்கள் எல்லோரும் இங்கே சேஃபாக இருங்க. சரி சரி. அப்புறம் எங்ககிட்டலாம் ஃபோன் கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்கு. பார்த்து வந்துருங்க சீக்கிரம். ஹே ஆர்த்தி, ரேஷ்மாவை நான் பார்த்துக்கிறேன் சிவா, நீ போ. சரி எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கோ, சரியா? ம் நான் பார்த்துக்கிறேன். அத்தி என்னாச்சு, ஏன் எல்லாம் கிளம்பிட்டாங்க? ஒன்றும் இல்லடி, நமக்கு ஃபுட்டு ஏதாச்சும் வேணுமான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அதுக்கு எதுக்கு எல்லாரும் போகிறாங்க? எப்பயும் அப்படி தானே போவாங்க. சரி விடுங்க, இதெல்லாமா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது. ஏய் காவியா, உனக்கு என்ன வரத்துக்கு இவ்வளோ லேட்டு? அதானே, ஒருவேளை ஏதோ எங்களை விட்டு நல்லா ஸ்பெஷலாக சாப்பிட்டு வந்தியா என்ன? அட ஏன் நான்சி, நீ வேற. அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்களே ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நான் பேசாமல் உங்கள் கூடயே வந்திருக்கலாம், அவங்க கூட போகாமல். நான் அப்பயே சொன்னேன், கேட்டியா? விஸ்வா தான் வாவான்னு சொன்னான், தான் நானும் போனேன்னா போயிருக்க மாட்டேனே. சரி விடு, அதான் பேயாச்சும் வந்தியே. விஷயம் தெரியுமா, ரேஷ்மா பாரு குழந்த மாதிரி பயப்படுறா தண்ணியில் இறங்கிறதுக்கு. ஏய் என்ன ரேஷ்மா அப்படியா? ஐயோ ஆமா, ஏண்டி? ரேஷ்மாக்கு இருக்கிற பயத்தெல்லாம் ஒரே நாளில் போய்க்கிடலான் இருக்கேன். அது எப்படி? சரி வாங்க, ரொம்ப நேரமாக இங்கே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். ஐயோ சாமி, ஆளை விடுங்க. என்ன நீ இப்படி பயப்படுற? ஃபர்ஸ்ட் ஒன்றை தான் கூப்பிட்டு போகிறேன் பாரு. ஐயோ நான்சி, இப்பெல்லாம் பண்ணினா இந்த பக்கமே வர மாட்டேன். சரி விடுங்க நான்சி, அவதான் பயப்படுறாள். நான் வேணா இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. எப்படி உன்னை மட்டும் விட்டு போறது? நான் இவ கூட வந்து பாத்துக்கிறேன். அப்போ நீ வரமாட்டியா ஆர்த்தி? பரவாயில்ல, நீக்கு போயிட்டு வா. அப்புறம் நீ தான் எல்லாரையும் பாத்துக்கணும், புரியுதா? ம் சரிடி. கேர்ஃபுல்லா இருங்க, எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டே போங்க. ஆ சரி வாங்க போகலாம். ரேஷ்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத ஆர்த்தி, நீ நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனா ஏன் எனக்காக நின்ன? பிரீத்தி கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ரேஷ்மா, பழசெல்லாம் விடுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நீ எங்களுக்குள்ள ஒண்ணு, புரியுதா? ஏய் சரி வா, நம்ம சிப்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணலாமா? சிவா தான் சொன்னான், அது கலெக்ட் பண்ண நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படியே இரு, என் கையை மட்டும் பிடிச்சிக்கோ சரியா? நான் கீழே கொஞ்சம் ஏதாச்சும் தேருமான்னு பாக்குறேன். அண்ணா அண்ணா, அங்க பாருங்க, அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு. பார்த்தேன். சரி வா போலாம். என்னென்ன விளையாடுறீங்களா? அந்த பொண்ணு சுத்தி எத்தனை கூட்டம் வந்துச்சு தெரியும்ல? டே, இந்த மாதிரி ரிஸ்கான வேலையில இறங்கி செஞ்சாதான் நல்லா இருக்கும். பா, என்னமோ சொல்றீங்க, வாங்க போவோம். அண்ணா இப்ப என்ன பண்ண போறீங்க? நீ என்னண்டவா, நான் சொல்றேன். பாரு, நீ என்ன தள்ளி விட்டுற சரியா? கேட்டா 2 பேரும் விளையாடிக்கிட்டே நான் போய் அவன் மேல விழுந்த மாதிரி இருக்கணும், புரியுதா? அதுக்கு என்ன, நான் ரெடி. சாரிங்க, சாரி, தெரியாம பட்டுச்சு. என்னன்னா அந்த பொண்ணு திரும்பவே மாட்டேங்குது. திரும்ப பண்ணுவோம், அப்ப சரி. ஒன்னும் தெரியல ரேஷ்மா, இன்னும் கொஞ்சம் உள்ள போனாதான் கிடைக்கும் போல. ஆனா நல்லா முழுசா கிடைக்கும் தெரியுமா? அப்படியா? சரி போலாம் வா. ஏய் வேணாம் விடு, அதனால என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு. இல்ல அத்தி, நீ வந்து ஆசைப்படுறல, வா போய் பார்க்கலாம். ஐயோ என்னாச்சு ரேஷ்மா? யாருனே தெரியல அத்தி, வந்து இடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கடுப்பாகு. நீ என்னண்ட வா. ஏய் அத்தி, பிரச்சனைலாம் வேண்டாம், நீ வா, நான் சொல்றேன். வேணா அத்தி, சொன்னா கேளு அத்தி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ இங்க பாருங்க, உங்களதான். அண்ணா அண்ணா, உங்களதானே? யோ டாப்பா மண்டை. ஹலோ, யார பார்த்து டாப்பா மண்டன்றீங்க? என்னையா சொல்றீங்க? உன்னதான்டா. என்ன டாவா? அறிவு இல்ல, சும்மா வந்து இடிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப என்ன, அதான் சாரி கேட்டேன்ல. ஓ சாரி கேட்டா அவ்வளவுதான்? ஆமா. ஒரு தடவை 2 தடவைனா விட்டுறலாம், நீ என்ன இடிச்சுக்கிட்டே இருக்கியா? ஆள் பார்க்க நல்லா இருந்தா இடிக்க தானே செய்வாங்க. ஏய் அறிவு இல்ல உனக்கு. ஏய் அங்கே நின்னு பேசு. நீங்க எங்க மேடம் போறீங்க? இங்க வாங்க. என்ன நானும் பாக்குறேன், ஓவரா பேசிட்டே போறேன். என்ன உன்னையே இடிக்கலன்னு வருத்தமா இருக்கா? மரியாதையா பேசு சரியா? ஓ அப்படியா? என்ன சொல்லி தெரியா? ஒழுங்கா பின்னாடி போயிடல, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னவே அடிச்சிட்டலடி நீ, இருக்குடி உனக்கு. போ இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்த, கொத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவான்னு சொல்லிட்டேன்.
அவ்வளோ கூட விட்டுருவேன்டி, ஆனால் உன்னை விட மாட்டேன். பாரு உன்னை என்ன பண்ணுறான்னு. போ போ கிளம்பு, வந்துட்டான். ஆத்தி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லைல்ல? இங்கேயே நின்றுட்டு இருக்க, வா போகலாம். ஆனால் அண்ணன் வா, அதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன், வா. எல்லாமே என்னால தானே, என்னால தான் உனக்கு பிரச்சனையே வருது ஆத்தி. லூஸ் மாதிரி பேசாத ரேஷ்மா. ஆமா, எனக்காக தான் நீ இங்கே நிக்கிற. இப்போ எனக்காக பேச போய் உனக்கு பிரச்சனை. ரேஷ்மா நீ யார்? என்னோட ஃப்ரெண்டு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இந்த மாதிரி பேசாத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வாயை மூடு. சரி பாரு, மறக்கிட்டு போயிருக்கானே. அட ரேஷ்மா, இன்னும் 2 நாள் தான் அங்கே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேடி பார்த்துட்டு அவனே போயிடுவான். நீ ஏன் தேவையில்லாமல் அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க? இவனை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இன்னும் 2 கொடுக்கணும். ஃப்ரீயாக விடு. சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். தேவையில்லாமல் அவங்க தான் பயப்படுவாங்க. சரி. என்ன விஷயம் தெரிய வேணாம்? அது ஒன்றும் இல்லை நிக்கி. என்ன இங்கே வந்திருக்க? அம்மா ஏன் உன் மூஞ்சி இவ்வளோ கடுப்பில் இருக்கு? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கி. நிக்கி, நான் சொல்றேன். ரேஷ்மா அமைதியாரு. நான் சொல்லிதான் ஆவேன். நிக்கி, என்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணான். என்ன அவனை சும்மா விட்டீங்க? இல்ல, ஆத்தி அவனை திட்டாளா, அதுக்கு அவன் இல்ல சும்மா விட மாட்டேன்னு கிட்ட வந்தான். ஆத்தி அரைஞ்சி அமிச்சிட்டான். ஆனா அவன் போக்குல அவன் என்ன பண்றான்னு பாருன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நல்ல வேலை பண்ண ஆர்த்தி. அம்மா இதையே என்கிட்ட சொல்ல நீ. எதுக்கு உடனே டென்ஷன் ஆகணும் தான். சரி விடு, பார்த்துக்கலாம். யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத நிக்கி, சரியா? சரி விடு, நான் யார்ட்டையும் சொல்லலை. என்னாச்சுடா விஸ்வா உனக்கு? என்னடா உன் ஃப்ரெண்ட் வீட்டில் எதாவது சொல்லிட்டாங்களா? அது மச்சான் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரிலடா. என்ன அவங்க ரெசார்ட்டை காலி பண்ண சொன்னாங்களா? விடு பார்த்துக்கலாம். ஏன் வேறு ரெசார்ட் இல்லையா என்ன? ஆஹா இல்லை, அது டே மச்சான், என்னாச்சு உனக்கு? சொல்ல. அவங்க